அனைவருக்கும் வணக்கம். இந்த மானகண்ட தினேஷ் பார்த்தீங்கன்னா, விசித்ரா அம்மா பத்தி தேவையில்லாம பேசிட்டே இருக்காரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அனன்யா ட்ரெஸ்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் வாரத்துல கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த இப்போ கொண்டு வந்து வச்சு யார்ட்ட பேசிட்டு இருக்காருன்னா, அர்ச்சனாட்ட நேத்து நைட் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி விசித்ரா பார்த்தீங்கன்னா, அனன்யா ட்ரெஸ்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அனன்யா திருப்பி உள்ள வந்தோடனே, அவங்க சமீபத்தில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் நான் நிறையா வந்து போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசுறதெல்லாம் வெளியே வந்து மக்கள் நிறையா வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதே ட்ரெஸ்ஸை நான் நிறையா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்க மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. இவங்க வந்து ஒரு போலியாக நடிக்கிறாங்க, ஒரு நாடகம் ஆடுறாங்க, நேரத்துக்கு தகுந்த அப்படி பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அர்ச்சனாட்ட சொல்லி எப்படியா விசித்ரா பேரை வந்து கெடுக்கணும். இந்த ஆளுக்கும் விசித்ராமாவுக்கும் இருக்க பிரச்சனையை பற்றி பேச மாட்டான். பேசினா வந்து என்ன நாரி போயிடும். ஒரு சீனி பிரச்சனை வச்சு கேவலமாக பேசுறியாடா அப்படின்னு சொல்லி மக்கள் பூரா காரி துப்பிடுறான். அதனால பார்த்தீங்கன்னா, இவங்க கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்க ஃபஸ்ட்டு வாரத்தில் அனன்யா பற்றி சொன்னதை அதை அனன்யாவே கிளியர் பண்ணிட்டு போயிடுச்சு. அது வந்து டேட்டூ சொன்னது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அப்படின்னது, அது பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனையே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வந்தப்போ இவங்க வந்து மனசை மாற்றிக்கிட்டாங்க. எதுக்கு நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும் தேவையில்லாமல், அது அவங்களோட உரிமைன்னு மனசை மாற்றிக்கிட்டு அவங்களோட ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனன்யாவோட. அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து ஃபேக்காக இருக்காங்க, இவங்க வந்து போலியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மானங்கட்ட தினேஷ் வந்து பேசியிருக்காரு. தினேஷ் மானங்கட்டவனுக்கு என்ன அப்படின்னா, வேற அந்த வீட்டில் யாரோடையுமே வந்து வம்பு வளர்க்க முடியாது. எல்லாம் வந்து வச்சு குத்துன்னு குத்தி விட்ருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நயந்து இந்த ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு அம்மாட்ட வந்து தன்னுடைய ஸ்கோரை வந்து காட்டணும் அப்படிங்கிறனால, அதாவது அர்ச்சனா ஃபேக்குன்னு சொல்லி நிரூபித்து இவ்வளோ நாள் அவங்க இருந்திருக்காங்களே, அது பூரா வந்து தாய் பாசம், நடிப்பு, நாடகத்தினால தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வக்கர புத்தி கொண்டவங்க, கேவலமான அவங்களே ட்ரெஸ் போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து மற்றவங்க ட்ரெஸ் படுத்தி பேசுகிறத கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அறிவுத்தக வகையில் பேசி விசித்ராவோட பேரை வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறனால அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு அர்ச்சனாட்ட வந்து பேசுகிறாரு. அர்ச்சனா நல்ல வேலைக்கு வாயே திறக்கல. அர்ச்சனா இந்த விஷயத்தில் வந்து கமெண்டே பண்ணல. இந்த விஷயத்தில் வந்து அர்ச்சனாவை திட்ட முடியாது. ஆனால் தினேஷை பற்றி அர்ச்சனாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே வந்து தினேஷ்க்கு வந்து அர்ச்சனா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஒரு தடவை சப்போர்ட் பண்ணி அர்ச்சனா வந்து சரியான கேவலப்பட்டுச்சு. அவ்வளவு கேவலப்பட்டுச்சு. அந்த அளவு கேவலம் வந்து அர்ச்சனா வாழ்க்கையிலே பட்டிருக்காது. வெளியே உள்ளே வந்து அவ்வளோ கேவலப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி திருப்பி ஒரு கேவலம் வந்து படாதுன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா தினேஷ் சொல்கிறது பூராமே போய் அப்பட்டமான நடிப்பு, அப்பட்டமான நாடகம். ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனது ஏன் பேசுனாங்க? அனன்யா வந்து அந்தளவுக்கு கொடூரமாக ட்ரெஸ் போடாங்க. ஒரு சினிமாவில் வந்து ஒரு இடத்துல போடுற அது வேறு. ஆனால் இது வந்து இவ்வளோ பேர் பார்க்குறது அப்படிங்கிறதுல அப்போ சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க திருந்திட்டாங்க, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை கொண்டு வந்து வச்சு இந்த தினேஷ் வந்து அவங்க ட்ரெஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து அவனுடைய வக்கர புத்தி. யார்? தினேஷோட வக்கர புத்தி தான். இப்போ அவனோட சுயநலத்துக்காக எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்கள் மக்களே. இந்த தினேஷ் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.